அருணகிரிநாதர் சிவன் தலத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சிவபக்தர் ஒருவர், அவரை போலவே அவரது மனைவி சிவநேசியும் சிவனையே நேசித்து பூசித்து வருபவள். நிறைமாத கர்ப்பிணியான அவள் சற்று தொலைவில் உள்ள தன் தாயார் வீட்டிற்கு தனியா நடந்து போறா. அப்போ இந்த தலத்துக்கு அருகே போகும்போது அவளுக்கு பிரசவ வலி ஏற்படுது. வலியில துடித்த அவளுக்கு உதவுவதற்கு யாருமே அங்க கிடையாது. அவளது நிலை கண்டு மனமிறங்கிய அந்த ஈசனே அவளது தாயார் உருவுல மாறி மருத்துவச்சியாக வடிவெடுத்து அவளுக்கு பிரசவம் பார்க்கிறாரு. பிரசவித்த அந்த பெண் தாகம் அப்படின்னு சொன்ன உடனே ஈசன் தன் திருவடி பெருவரல் நகத்தால தரைய கீறி அந்த இடத்துல ஒரு நதி ஒன்றை உருவாக்குறாரு. அந்த நதி நீரை எடுத்து தன்னுடைய தாகத்தை போக்கிக் கொள்றா அந்த பெண்ணு. தன் மகள் வீட்டுக்கு வருவதா சொல்லி இன்னும் வரலையே அப்படின்னு எண்ணிய தாய் சிவநேசிய காண அந்த ஊர் வழியே வர்றாங்க. அப்போது தன்னுடைய மகள் பிரசவித்து குழந்தையுடன் இருப்பத பார்க்கிறா. மகளிடம் போய் என்ன நடந்தது அப்படின்னு அந்த தாய் கேட்க, மகள் நீ தானமா எனக்கு பிரசவம் பார்த்த, இப்ப எப்படி இந்த கேள்வியை கேட்கிற அப்படின்னு சொல்றா. அப்பதான் புரியுது, தன் மகள் பிரசவ வழியில துடித்த போது அருகில யாருமே இல்லாத நிலையில எம்பெருமான் சிவபெருமானே மருத்துவச்சியா மாறி அவளுக்கு பிரசவம் பார்த்த உண்மை. அதனாலதான் இந்த தளத்திற்கு பெற்றவநல்லூர், அதாவது இன்றைக்கு பெத்தவநல்லூர் அப்படின்னு பெயர் வந்திருக்கு. அவளுடைய தாகத்தை தீர்த்த அந்த நதி காயல் நதி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என எண்ணுகிறேன். இது போன்ற வீடியோக்களை மேலும் காண நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா.